அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ரேஷன் கார்டுகளில் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. ஒருவேளை இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்திருந்தது. தமிழ்நாட்டில் இதுவரை 72 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான கால அவகாசம் மார்ச் 31ஆம் தேதி வரை வழங்கப்பட்டும் இருந்தது. இந்த நிலையில்தான் மத்திய அரசு கேஒய்சி சரிபார்ப்புக்கான கால அவகாசத்தை ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீடித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மின்வாரியம் சார்பில் ஏப்ரல் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை மின்வாரிய செயற்பொறியாளர்கள் அலுவலகங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. மின் நுகர்வோர் பயன்படுத்தி கொள்ள தமிழ்நாடு மின்வாரியம் வேண்டுகோளும் வைத்துள்ளது. மின் கட்டணம், மின் மீட்டர்கள், குறைந்த மின் அழுத்தம், சேதமடைந்த மின் கம்பங்கள் குறித்து இதில் நீங்கள் புகாரும் அளிக்கலாம். மூன்றாவது அறிவிப்பு: மார்ச் மாதம் முடிந்துள்ள நிலையில் நேற்று வரை அரசு பள்ளிகளில் 1,17,310 மாணவ மாணவியர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 1ஆம் வகுப்பில் மட்டும் 1,05,286 குழந்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். பள்ளிகளில் சேர்ந்துள்ள மாணவ செல்வங்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்தும் உள்ளார். ஏப்ரல் மாதமும் மாணவர் சேர்க்கை நடக்கிறது. கல்வியின் துணை கொண்டு உலகை வெல்ல அரசு பள்ளிகளை தலைச்சிறந்த முறையில் அடித்தளமாக இருக்கும் என்றும் அமைச்சர் தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அத்துடன் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் இதன் தொடர்ச்சியாக 5ஆம் தேதி வரையில் படிப்படியாக வெப்பநிலையானது 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையவும் வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் முறை விரைவிலேயே அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் மொத்தம் 3.4 லட்சம் அதிகமான மின் இணைப்புகளும் உள்ளன. மாதந்தோறும் மின் நுகர்வை கணக்கீடு செய்யும் முறை 6 மாதங்கள் அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தகவல் அளித்தும் உள்ளனர். ஆறாவது அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான கட்டணங்களை யூபிஐ மூலம் செலுத்தும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒருமுறை பதிவுக்கான கட்டணம், தேர்வு கட்டணங்களை யூபிஐ மூலம் செலுத்தலாம் என்ற தகவலும் அளிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: இந்திய ரயில்வே உதவி லோகோ பைலட், உதவி ரயில் ஓட்டுநர் 2025ஆம் ஆண்டுக்கான காலி இடப்படங்களை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் மொத்தம் 9,970 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. ரயில்வே உதவி லோகோ பைலட் தேர்வுக்கு ஆன்லைன் விண்ணப்பம் உத்தேசமாக ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து rrb.chennai.government.in என்ற சென்னை மண்டல ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரிய இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எட்டாவது அறிவிப்பு: நேற்று முன்தினம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த முதல் ஆண்டு பிஎட் மற்றும் 2ஆம் ஆண்டு எம்எட் செமஸ்டர் தேர்வுகள் நிர்வாக காரணங்களால் ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் தகவல் தெரிவிக்குமாறும், மாற்று தேதியில் தேர்வுகளை நடத்த தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறும் கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஏப்ரல் 2 முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ள தேர்வுகளில் எவ்விதமான மாற்றமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தென்காசி மாவட்டத்தில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு ஏப்ரல் 7 மற்றும் 11ஆம் தேதி 2 நாட்கள் உள்ளூரை விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியரான கமல் கிஷோர் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார்.
10வது அறிவிப்பு. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வருவதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வருகையொட்டி மதுரை விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏப்ரல் 6இல் ட்ரோன் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் இருக்கிறார். 12வது அறிவிப்பு. இந்த ஆண்டு 11 புதிய கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான நிதியை வழங்க நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் ஒன்றிய அரசும் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான நிதியையும் வழங்குகிறது. 896 கோடியில் தாமிரபரணி புதிய கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் விரைவிலேயே தொடங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சரான நேரு கூறியிருக்கிறார். 13வது அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு வரும் 11ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். விடுமுறை நாளுக்கு மாற்றாக ஏப்ரல் 26ஆம் தேதி வேலை நாளாக கருதப்படும் எனவும் நெல்லை ஆட்சியரான சுகுமாரன் தகவல் தெரிவித்தும் இருக்கிறார். 14வது அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் 3 கோடியில் புதிதாக ஒரு சுற்றுலா மாளிகை கட்டப்படும் எனவும் திருவள்ளூரில் புதிதாக ஒரு சுற்றுலா மாளிகை 3 கோடியில் மதிப்பீட்டில் கட்டப்படும் எனவும் இதேபோல கடலூர், ஓசூர், கல்வராயன் மலை, ஏற்காடு, பொள்ளாச்சியிலும் மொத்தம் 21 கோடியில் சுற்றுலா மாளிகை மற்றும் ஆய்வு மாளிகை புதிதாக கட்டப்படும் என பேரவையில் அமைச்சரான ஏவாவேலு அறிவித்திருக்கிறார். 15வது அறிவிப்பு. நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஏப்ரல் 7இல் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 19ஆம் தேதி பணி நாளாக புதுக்கோட்டை ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். 16வது அறிவிப்பு. குரூப் 1A தேர்வுக்கான அறிவிப்பாணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. குரூப் 1A தேர்வுகளுக்கு இன்று முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. துணை ஆட்சியர், டிஎஸ்பி, வணிக வரித்துறை உதவி ஆணையர் பதவிகளுக்கு தேர்வு நடத்தப்படவும் உள்ளது. ஜூன் 15ஆம் தேதி குரூப் 1 முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. அதன்படி குரூப் 1 தேர்வு மூலம் மொத்தம் 70 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அறிவித்தும் உள்ளது. அதிகபட்சமாக துணை ஆட்சியர் பணியிடத்திற்கு 28 காலி பணியிடங்களும், துணை காவல் கண்காணிப்பாளர் பணிக்கு 7 காலி பணியிடங்களும், வணிக வரி உதவி ஆணையர் பணியிடத்திற்கு 19 காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. அதேபோல ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் பணிக்கு 7 காலி பணியிடங்களும், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் பணிக்கு 3 காலி பணியிடங்களும், தோழத்துறை உதவி ஆணையர் பணிக்கு 6 காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் துறை உதவி ஆணையர் பணிக்கு 6 காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.